18ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சி தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு ஒரு அங்கே மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் புரட்சி தளபதி பார்ப்பதற்காக ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் அங்கே கூடினார்கள். இது ஒரு வரலாறு படைக்கக்கூடிய கூட்டமாக முதல் அமைந்திருக்கிறது. இன்று மாலை அவரோடு கலந்து பேச இருக்கிறோம். அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சியில் எந்த மாவட்டத்தில் கலந்து கொள்வது என்று முடிவு செய்யப்படும். அதற்கான நடவடிக்கை அவர் கலந்து பேசியதற்கு பிறகு அவர் அறிவுரை கேட்டதற்கு பிறகு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சார், இந்த கூட்டம் எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு 4 மாசம் தான் இருக்கு. எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டணி நிறைய பெரிய வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் எப்படி தயாராக கூட்டணியை பொறுத்தவரையிலும் எல்லா முடிவுகளும் அவர்தான் மேற்கொள்வார். எங்களை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய பணிகள் ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில் மாற்றம் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இன்றைய கூட்டம் எப்படி கழகத்தை வழிநடத்திச் செல்வது என்னென்ன முறைகளை பணியாற்றுவது என்பதைத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு பிறகு அவருடைய ஆலோசனை கேட்டு அதற்கு பிறகு உங்களிடத்திலே தெளிவாக சொல்லுகிறேன். இன்னும் நிறைய பேர் வர இருக்காங்க கட்சியில். ஆனால் எப்போ எதிர்பார்க்கலாம்? விரைவில். சார், இந்த திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டு விஜய் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனால் பாஜகவோட முறையாக தான் இவர் ஒழிக்கிறாருன்னு சொல்லிட்டு திருமாவளவன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொருடைய கருத்துக்கும் பதில் சொல்ல இயலாது. எங்கள் கொள்கைகள் எங்களுடைய லட்சியங்கள் வேறு. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தற்பொழுது வரை தாவேகா மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தாவேகாவோட ஸ்டாண்ட் என்ன சார்? புதிதாக முடிந்து போன கதையை பற்றி இடத்துல கேட்கிறீர்கள். எதிர்காலத்தை பற்றி கேளுங்கள். சார்,